மார்னிங் நான் கிளம்புறதுக்கே 6:45 ஆகிடுச்சு. எப்போவுமே 5:45 to 6:15 நான் கிளம்பிடுவேன். நைட்டு பாப்பா ரொம்ப மோசம் பண்ணிட்டா. அதனால் அவளை தூங்க வைக்க ஒரு 1:30 ஆகிடுச்சு. அப்புறம் நான் தூங்குறதுக்கு ஒரு 2:30 ஆகிடுச்சு. நைட்டே வந்து பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருந்தேங்க. சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதனாலே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கார்லிக் பிரெட் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த கார்லிக் பிரெட்டில் வந்து அவங்களுக்கு பூண்டை பச்சையாக போட்டால் பிடிக்காது. அதனால் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி தான் போட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி பண்ணுறதுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு வந்து கார்லிக் பிரெட், அப்புறம் வந்து கேரட் ஜூஸ் இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் வாங்கினா அது ஒரு 2 நாள் தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அதை பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த கோகோனட் மில்க் பவுடர் தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுதுங்க. ஆனால் பாப்பா குட்டி இன்னுமே கிளப்பி பார்க்குறேன், கிளம்பவே மாட்டேறா. இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் வந்து சிக்கன் ஃப்ரை சாம்பாருங்க. ஹஸ்பண்ட் தான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண சொன்னாங்க. வந்துட்டு பார்த்தா எனக்கு சிக்கன் ஃப்ரை வேண்டாம், ஒரு மாதிரியாக இருக்குது, நீ அப்பளம் பொரிச்சு தந்துடுறியா அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு சாம்பார் அப்பளம், எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து சாம்பார் சிக்கன் ஃப்ரை எடுத்துக்கிட்டேங்க. நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டேன். ஆனால் பாப்பா சாப்பிட்றதுக்கு ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே லேட்டாக தான் எடுத்துக்கிட்டா. அதனால் லஞ்சுமே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டா. 5 o'clock போல் வந்து குட்டைசியெல்லாம் கீழே அழைச்சிட்டு போகணும் விளையாட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் விளையாடுறத விட வம்பு தான் கூட இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஜூஸ் போடுறதுக்காக கேரட் பீட்ரூட்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேங்க. அதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு, மாவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. அவங்களுக்கும் பாப்பாவுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இன்றைக்கி தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் சீஸ் வச்சு டோஸ்ட் பண்ணிட்டேன். இஞ்சி துவையலுக்காக இஞ்சி கட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நாளைக்கும் கார்லிக் பிரெட்டே செஞ்சு கொடுத்துரு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் அப்படியே பூண்டை உரிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸ்வீட் கார்ன் பிரெட் டோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க.